ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரே சைஸில் 6 பெட்டல்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்களுமே அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி ஸ்டிச் போடுங்க. அந்த பெட்டல்ஸ்க்கு அவுட்லைனாக நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்குறேன். எப்போதுமே நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா செயின் வித் ஜிக்ஸாக் தான். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் ஜிக்ஸாக் மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் கொடுக்குறேன். சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நார்மல் த்ரெட் நீடில் எடுத்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து நான் அவுட்லைனாக கொடுக்குறேன். இந்த ஸ்டிச்சுக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேச்சஸை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து 3D ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கான அவுட்லைன் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து நான் சீக்வன்ஸ் வச்சு ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஃபில்லிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஆரி ஒர்க்கில் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் கற்றுருக்கீங்களோ அந்த ஸ்டிச்சஸ் வச்சு நீங்கள் வந்து நடுவில் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அதாவது பீட்ஸ் லோடிங் கொடுத்துக்கலாம், பீட்ஸ் வச்சு வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், நார்மல் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், பீகாக் ஃபெதர் ஸ்டிச்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டிச்சஸில் ஏதாச்சும் யூனிக்காக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டபுள் கலர் சீக்வன்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த 2 சீக்வன்ஸ் எப்படி எடுத்திருக்கேன்னா, ரெண்டுமே ஃப்ளாட் சீக்வன்ஸ். ஒன்று சின்னதாக, அதை விட கொஞ்சம் பெருசாக இன்னொன்று. ஒரு கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலரில், இன்னொன்று கலர் பர்பிள் கலரில் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு சின்ன சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிட்டு செகண்ட் வந்து பெரிய சீக்வன்ஸ் லோட் பண்ணி நாம் வந்து ரெண்டு சீக்வன்ஸையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து மற்றதையும் ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீடில் ஒன்றா ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதாவது இந்த சீக்வன்ஸோட லைன் ப்ராக்டிஸ் லிங்க், அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். எப்படி இந்த ஸ்டிச் வந்து ப்ராப்பராக போடணுங்கிறத ஈஸியாக வந்து டீச் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டிச்சை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி அவுட்லைன் வந்து ஓரங்களில் சுற்றி கொடுக்குறேன். இதே மாதிரி தான் 2 லேயருக்கு வந்து சீக்வன்ஸ் ஸ்டிச் வந்து பண்ண போகிறேன். இதே ஸ்டிச்சு தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் முடித்ததுக்கப்புறமா இன்னொரு லேயர் வந்து இதே மாதிரி உள்பக்கமாக இருந்து கொடுக்க போகிறேன். இதே ஸ்டிச்சு வந்து 2 லேயர் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து செகண்ட் லேயர் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃப்ளாட் சீக்வன்ஸில் 2 எடுத்துக்கிட்டு 2 வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இது இல்லாமல் நீங்கள் எந்த ஃபில்லிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். நடுவில் கார்னரில் எதில் வேணாலும் எந்த ஃபில்லிங் வேணாலும் கொடுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து சீக்வன்ஸ் ஸ்டிச்சு. நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன ஸ்டிச் கற்று வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டிச்சை வந்து இது நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். கலருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு நடுவில் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பின்பக்கம் திருப்பி நம்ம எல்லோ கலரில் அவுட்லைன் கொடுத்தோம் இல்லையா, ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு, அந்த ஸ்டிச்சோட ஓரங்களில் நான் க்ளூ போட்டு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக காய விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த ஒர்க் எப்படி பண்ணலாங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஷேப்பாக இன்னும் கட் பண்ணலை, சும்மா கிளாத்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தெரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம தனித்தனி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம ஷேப் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பாருங்கள். நான் நார்மல் சிசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை விட சின்ன சிசரில் வந்து நல்லா கட் பண்ண முடியும். இதுலேயுமே கட் பண்ணலாம், கட்டரில் கூட கட் பண்ண முடியும். உங்களுக்கு எது வந்து கரெக்டாக கட் பண்ண வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஷேப்போடு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேச்சஸையும் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதை வந்து அந்த எல்லோ கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஷேப் படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை எப்படி 3D ஃப்ளாராக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னா, நடுவில் வந்து இது வரைக்கும் பார்த்த ஒர்க்கில் என்ன ஸ்டிச் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஸ்டிச் தான் கொடுக்கணும்.
கம்மெல்லாம் ஒட்டி ஃபுல்லாக கலர் பீட்ஸ் எல்லாம் தூவியெல்லாம் விடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒர்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து ஸ்டிச்சில் கொடுங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு லாங் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 6 பேட்சஸ் வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ ஷேப்போடு எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் டபுள் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் அப்படின்லாம் கிளிப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோனில் வந்து திலகம் ஷேப்பில் வந்து ஒட்டியிருக்கேன் நான். நீங்கள் வந்து இந்த ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, வேறு மாதிரி, அதாவது ஹார்ட் அண்ட் ஷேப்லேயே கூட பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லீஃபோட ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். வேறு எந்த மாதிரி ஷேப்பில் கூட இந்த பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த பெட்டல்ஸ் வந்து சேர்த்து வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் 6 பேட்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள். அதாவது ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க. அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு மேலே நம்ம கட் பண்ணிடக்கூடாது. அந்தளவுக்கு பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த பிசர்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் கட்டர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷேப் வந்து கொண்டு வரோம். ஸ்டிச்சை கட் பண்ணிடாமல் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு இதையுமே கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஒரு 6 பேட்ச் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வச்சு எப்படி 3D ஃப்ளார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ரவுண்டு போட்டுக்கணும். சர்க்கிள் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைனா சர்க்கிள் ஸ்கேல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும் சர்க்கிள். இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்திருக்கேன். எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், விட்த் வந்து 1 சென்டிமீட்டர். சரிதா? இந்த சைடுமே 1 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு இருக்கணும். இந்த மாதிரி வர மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டில், ஏன்னா நம்ம 6 பெட்டல்ஸ் தான் வச்சுருக்கோம், அந்த 6 பெட்டலுக்கான ரவுண்டு தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ண போகிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபுல்லாக. நார்மல் ஹெம்மிங் பண்ணுற நீடில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வச்சு தான், இந்த ஊசியில் தான் இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து கோர்த்து எடுத்துக்கோங்க நீடில். இங்கே பாருங்கள், நார்மலாக வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் வந்து கோர்த்து எடுத்திருக்கேன் நீடில். இப்போ அடியிலேருந்து பஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஏதாவது ஒரு கார்னரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா ரவுண்டோட சைஸ் வந்து சேமாக தான் இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு கார்னரில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு இதை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பெட்டல்ஸ் எடுத்து இதோட மேலே வச்சு இந்த இடத்துல வர மாதிரி ஸ்டிச் போடுங்க. அதாவது இந்த சீக்வன்ஸ்க்கு உள்ளே நான் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணி இந்த பெட்டல்ஸ் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் போடுங்க. இது நான் சீக்வன்ஸ் இப்போ எடுத்துருக்கிறதுனால சீக்வன்ஸ்க்கு உள்ளே வந்து ஸ்டிச் போடுறேன். இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து
உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் இல்லைனா 5 டைம்ஸ் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடியிலேருந்து எடுக்கிறோம் நீடியில், இந்த பெட்டல்ஸில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் கிளாத்தில் வச்சு. இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு அடுத்தது 3D வந்து இன்னும் வேறு டைப்பில் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ, இது இல்லாமல் 5D ஒர்க் எப்படி பண்ணுறது, அது இல்லாமல் பேட்ச் ஒர்க்லாம் எப்படி பண்ணுறது, ஹிப் பெல்ட் எப்படி பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டேசல்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு ஆட் ஆகும். அதை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இங்கே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்னொரு பெட்டல்ஸை இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஆல்ரெடி வச்சதுக்கு மேலே தான் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நடுவில் எடுக்கிறோம் நீடியில். அதுக்கப்புறமா வச்ச பேட்சுக்கு மேலே இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சுக்குமே வந்து ஒரு 4-5 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டிச் பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள். அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு பெட்டல்ஸ் இப்படி வச்சு, அதாவது ஏற்கனவே ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே வைக்கிறேன். பெட்டல்ஸ் இப்படி வச்சு திரும்பவும் நான் ஸ்டிச் போடுறேன். லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பிடிச்சிட்டு வெளிப்பக்கமாக த்ரெட்டை எடுத்து சீக்வன்ஸ்குள்ளே வந்து, அதாவது ரெடி பண்ண பேட்சுக்குள்ளே நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இதுதான் மெத்தடு. இந்த மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் சுற்றி உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே போட்டுருங்க ஸ்டிச்சு. கிளியராக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி கிளியராக நம்மக்கிட்ட ஆரி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிக்கான டிசைன்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் பெட்டல் மொத்தம் நான் 6 தானே ரெடி பண்ணோம். நான் இப்போ வந்து 4வது பெட்டல்ஸ் வச்சு தைச்சிட்ருக்கேன். ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், குட்டி ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது மேலேயே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து நீடியில் எடுக்கிறோம், இன்சர்ட் பண்ணி வெளியில் த்ரெட்டை எடுக்கிறோம். அடுத்து வந்து ரெடி பண்ண பேட்சுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இந்த 3D ஒர்க் வந்து நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு மெத்தடு தான். நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மெத்தடில் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் 3D ஒர்க்கு. அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பேசிக் கோர்ஸும் இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸும் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டுட்டு வரோம். 4-5 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு பெட்டல்ஸ்லையுமே. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம கார்னரில் மட்டும்தானே ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஸ்டிச் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து நல்ல க்ரிப்பாக இருக்கணும். அதனால் ஒரு 5-6 டைம் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க ஸ்டிச் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் பெட்டல் வந்து வைக்கிறோம். இது எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு பெட்டலை வந்து இதுக்கு மேலே வைக்கிறோமா, ஒரு பெட்டலை வந்து இதுக்கு அடியில் வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதை தூக்கி அதுக்கு அடியில் வச்சுட்டு ஒரு பெட்டலை இதுக்கு மேலே வைக்கிறோம். அவ்வளோதான். வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான். எக்ஸஸாக நம்ம பேட்சில் போட்ட த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தேவையானதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி
கண்டிப்பாக ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயுமே ஒரு 4 to 5 டைம்ஸ் இல்லைனா 6 டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச்சு போடணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நடுவில் ஏதாச்சும் ஒன்று ஒர்க் கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நடுவில் வந்து சின்னோண்டு இடம் தான் இருக்குதுங்கிறதுனால நான் சீக்வன்ஸ் வச்சு நடுவில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃப்ளவர் டைப்பில் ஒரு சீக்வன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த சீக்வன்ஸை இதுக்குள்ளே நீடியில் வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பீடு வந்து போடுறேன். 3mm பிங்க் கலரில் பீடு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒர்க்குக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் என்ன ஒர்க் வேணாலும் கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீக்வன்ஸ் கொடுத்து பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்டிச்லேயுமே சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் சில்க் த்ரெட் வச்சு. அப்போ வந்து எல்லோ கலரில் சீக்வன்ஸ் வச்சா அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா அழகாக இருக்கும்னு தோணுதோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். திரும்பவும் நடுவுலேயே நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நீடியில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து அதாவது இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியிலேயே 2-3 டைம்ஸ் பஞ்ச் பண்ணி நான் வந்து நாட் வந்து போடுறேன். இந்த மாதிரியே தான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னாலே ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் அது அடியில் கட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸஸாக த்ரெட்டு தெரியுது. இந்த இடத்துல வந்து எக்ஸஸாக எனக்கு த்ரெட்டு தெரியுதுல்ல, இந்த மாதிரி அதாவது சில்க் த்ரெட்டை வச்சு அவுட்லைன் போட்ட த்ரெட் வந்து இங்கே எனக்குள்ளே வெளியில் தெரியுது நாட்டு. இது பெரிய நாட்டாக தான் நான் போட்டிருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நாட்டை கட் பண்ணிடாதீங்க, த்ரெட் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். சின்னதாக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து விட்டுறலாம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகான ஒரு வந்து ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். என்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.